இந்த குரட்டை உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னா 1 டம்ளர் சுடு தண்ணி, அதில் 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தேன், நல்லா சுடு தண்ணியில் இது 3ஐயும் ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை தொடர்ந்து 15 நாள் குடிங்க. ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். குரட்டையோட சத்தம் குறையும். 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம் வரக்கூடிய சவுண்டே உங்களுக்கு கேட்காது. குரட்டை கம்ப்ளீட்டாக நின்றும். மிகப்பெரிய தீவு, டிவோர்ஸ் கேஸே நிற்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சில தசைகள் காற்றில் ஆடக்கூடிய மாதிரி நம்ம உடம்பு டிசைன் பண்ணியிருக்கு. இந்த எலும்பு இப்போ காதில் பார்த்திங்கன்னா எலும்பு இருக்குது. இந்த எலும்பு பார்த்திங்கன்னா இப்படி மடங்கும். ஆனால் இந்த கையில் எலும்பு இருக்குது, ஆனால் இது இப்படி மடங்காது. இது குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் ஃப்ளெக்சிபிளான தசைகள் உள்ளே இருக்குது. அதனால தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறங்காட்டி தான் நான் பேசுகிறேன். உள்ள அதிர்வுகள்லாம் ஆறுது இல்லையா, அதனால். ஆனால் அதுவே ரொம்ப தளர்ந்துட்டால் தூங்கும்போது நமக்கு குரட்டை சவுண்டு வரும். இது உங்களுக்கு 15 நாளில் குணமாயிரும். கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு.